மின்சார கட்டணம் உயரப் போகின்றதா? இலவச மின்சாரத்தால் நிதி இழப்பு. விஜய் ஆட்சியில் மக்களுக்கு அடுத்த ஆப்பு. தமிழகத்தில் ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கான புதிய வரைவு விதிகளை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாரித்துள்ளது. இதன் மூலம் 2031ஆம் ஆண்டு வரை அனைத்து தரப்பு நுகர்வோருக்கும் மின் பயன்பாடு மற்றும் நிலை கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. 2022இல் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்லாண்டு மின் கட்டண கொள்கையின் அடிப்படையில் தற்போது 2027 முதல் 2031 வரையிலான அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வரைவு விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போதைய சுழற்சியின்படி 5வது மற்றும் இறுதிக்கட்ட மின் கட்டண உயர்வு வரும் ஜூலை மாதம் அமலுக்கு வரவுள்ளது. வீட்டு உபயோகம், வணிகம் மற்றும் தொழிற்சாலைகள் என அனைத்து தரப்பு நுகர்வோருக்கும் மின் கட்டணம், மின் பயன்பாட்டு கட்டணம் மற்றும் நிலை கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயரக்கூடும். கடந்த 4 ஆண்டுகளாக நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன. இதே முறையை தொடர்வதா அல்லது வருவாய் இழப்பை ஈடுகட்ட புதிய முறையை கையாள்வதா என்பது குறித்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் முடிவெடுக்கும். புதிய 5 ஆண்டுக்கான கட்டண முறைக்கான மனுவை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வரும் நவம்பர் மாதத்திற்குள் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தாக்கல் செய்ய வேண்டும். மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படும். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் 120 நாட்களுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு 2027 ஏப்ரல் முதல் புதிய மின் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று மின்வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மின்சார கட்டணம் உயரப் போகின்றதா? இலவச மின்சாரத்தால் நிதி இழப்பு. விஜய் ஆட்சியில் மக்களுக்கு அடுத்த ஆப்பு. தமிழகத்தில் ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கான புதிய வரைவு விதிகளை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாரித்துள்ளது. இதன் மூலம் 2031ஆம் ஆண்டு வரை அனைத்து தரப்பு நுகர்வோருக்கும் மின் பயன்பாடு மற்றும் நிலை கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. 2022இல் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்லாண்டு மின் கட்டண கொள்கையின் அடிப்படையில் தற்போது 2027 முதல் 2031 வரையிலான அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வரைவு விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போதைய சுழற்சியின்படி 5வது மற்றும் இறுதிக்கட்ட மின் கட்டண உயர்வு வரும் ஜூலை மாதம் அமலுக்கு வரவுள்ளது. வீட்டு உபயோகம், வணிகம் மற்றும் தொழிற்சாலைகள் என அனைத்து தரப்பு நுகர்வோருக்கும் மின் கட்டணம், மின் பயன்பாட்டு கட்டணம் மற்றும் நிலை கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயரக்கூடும். கடந்த 4 ஆண்டுகளாக நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன. இதே முறையை தொடர்வதா அல்லது வருவாய் இழப்பை ஈடுகட்ட புதிய முறையை கையாள்வதா என்பது குறித்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் முடிவெடுக்கும். புதிய 5 ஆண்டுக்கான கட்டண முறைக்கான மனுவை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வரும் நவம்பர் மாதத்திற்குள் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தாக்கல் செய்ய வேண்டும். மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படும். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் 120 நாட்களுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு 2027 ஏப்ரல் முதல் புதிய மின் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று மின்வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.